வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். எனக்கு வந்து நம்ம ஆடி மாசத்துல நம்ம இந்த அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணோம் பார்த்தீங்களா? உண்மையிலுமே சொல்றேங்க. என் மனசு நிறைஞ்ச சந்தோஷத்தோடயும், நன்றியும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, அத எல்லாரும் தொடர்ந்து பாராயணம் பண்ணி, எல்லாரும் அத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு, அத கூட எந்த ஒரு தடங்கல் இல்லாம நம்ம முடிச்சோம் பார்த்தீங்களா? அதோட இதுவே வந்து சாதாரணமா அத நெனச்சிட முடியாதுங்க. எந்த தடங்கலும் இல்லாம முடிக்க முடிஞ்சது நம்பளால. அதுக்கு காரணம் உங்களோட பேராதரவு மற்றும் ஆத்தாளோட பெருங்கருணை தான். ஆத்தாளோட அனுமதி இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதனால தான் நான் என்ன நெனச்சேன்னாக்கா, நம்ம இன்றொரு தகவல் சுதமா யூடியூப் சேனல்ல நம்ம 100 பாடல்களுமே குடுத்திருந்தோம். ஓகேங்களா? இப்ப அதுல ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு இந்த தேவைதாங்க இருக்குன்னா, அவங்க போய் அத போய் தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நெனச்சதுனால நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நாமளே வந்து ஒவ்வொன்னுத்தும் பிரிப்போம். இப்ப வந்து எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். அதுக்கு ஒரு 6, 7 பாட்டு இருக்கு. கஷ்டமா இருக்குது வாழ்க்கையில. எனக்கு கஷ்டம்லாம் தீரவே இல்ல. அதுக்கு ஒரு பாடல்கள் இருக்கு. செல்வம் பெருகணுமா ஒரு பாடல்கள் இருக்கு. அந்த மாரி நான் ஒவ்வொன்னா இப்ப குரூப் பண்ணி ஒரு மொத்த செட் ஆஃபா ஒரு பதிவா தர்றேன். நெறைய பாடல் இருக்கும்போது அதுல 2, 3 நான் பிரிச்சு தரேன். இதுல ஒரு மொத்தம் 4 பாடல்கள் தான். காப்பு பாடலோட சேர்த்து, அப்புறம் கொஞ்சம் நம்ம அபிராமி அந்தாதியோட வரலாறு பத்தியும் பார்ப்போம். இப்ப நான் இதுல எடுத்திருக்கிற இந்த முதல் பகுதி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட்டு பக்தி பெருகணும். அதாவது நம்ம மனதுல இருக்கிற கெட்ட எண்ணம் போய், எதிர்மறை எண்ணங்கள் போய், நேர்மறை ஆற்றல் வரணும். நம்ம பக்திய வந்து அம்பாள உள்ள கொண்டு வரணும். நமக்கு இஷ்ட தெய்வத்தையும், கடவுளையும் உள்ள கொண்டு வந்தா தான் நம்மளோட கெட்ட எண்ணங்கள் வெளியில போகும். நம்ம நல்லெண்ணங்கள் நல்லெண்ணங்கள் வந்தா ஒவ்வொன்னும் நல்லதாவே நடக்கும். அதனால தான் நான் முதல்ல இத ஆரம்பிச்சேன். இப்ப இதுக்கு நம்ம முதல்ல வந்து ஒரு வரலாறு பார்க்கணும்னா திருக்கடையூர். இந்த சம்பவம் நடந்த இடம் திருக்கடையூர். திருக்கடையூருக்கு பல விசேஷங்கள் இருக்குங்க. 1, 2 கிடையாது. திருக்கடையூர்ல பார்த்தீங்கன்னாக்கா, இவரு விநாயக பெருமானுக்கு 3ஆம் படை வீடே இங்க தான். இவருக்கு பேரே என்ன தெரியுமா? கள்ளவாரண விநாயகர் தான். அது ஏன் அப்படின்னா, இதுக்கு கதை போனீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாற்கடல்ல கடைஞ்சு அமிர்தம் எடுத்தாங்கன்னு. அந்த அமிர்த கடம் இருக்கு பார்த்தீங்களா? அத வச்ச ஊர் தான் இந்த திருக்கடவூர். அந்த கடம்ன்றல அப்பல்லாம் கடம்னா அந்த அந்த அமிர்த கலசம். அந்த அமிர்த கலசம் எடுத்து வச்சது. அப்ப என்ன ஆச்சு, இவரு ஆனா எடுத்தோனே தேவர்கள் இந்திரன் என்ன பண்ணிட்டாரு, அந்த வந்த சந்தோஷத்துல விநாயகர வந்து மதிக்கல, வணங்கல. எடுத்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ண ஆரம்பிச்சான். அதனால பார்த்தார் விநாயகர். நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம இவங்க செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு, அந்த அமிர்த கலத்த ஒளிச்ச வச்ச இடம் தான் இந்த திருக்கடவுர். இவருக்கு 3ஆம் படைவீடும் இங்க இருக்கு. அதனால தான் இவருக்கு பேரே கள்ளவாரண விநாயகர். கள்ளம். அந்த மாரி ஒரு அழகான ஒரு ஒளிச்சு வச்சாரு இல்லையா? அதனால அவருக்கு அந்த பேரு. அது மட்டும் இல்லாம, இங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா, யமதர்மராஜன பஸ்மமாக்குன இடம். ஏன்? மார்க்கண்டேயருக்கு 16 வயதுல இறக்கணும்ன்றது விதி. யமதர்மராஜா அத செய்ய வந்தாரு. அவரு மேல தப்பில்ல. ஆனா செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? அவர் சிவலிங்கத்து மேல போய் மார்க்கண்டேய அ சாஞ்சிட, இவரு அத தெரிஞ்சும் பாசக்கயிற போட்டு, அந்த பாசக்கயிறு சிவலிங்கத்து மேல பட்டுடும். அதுல வந்தது பாருங்க அவருக்கு கோவம். என்னையே பாசக்கயிறு போட்டு இழுக்கிறியான்னு சொல்லிட்டு எரிச்சிருவாரு. அப்புறம் உலக உயிர்கள்லாம் அப்படியே இதாச்சு. அப்புறம் திருப்பியும் அவரை வந்து உயிர்ப்பிச்சாரு. அது எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? இன்னைக்கும் அந்த சிவலிங்கத்துல போய் பார்த்தீங்கன்னா, அந்த பாசக்கயிறு பட்ட வடு இன்னமும் இருக்கு. அபிஷேகம் பண்ணும்போது நீங்க கண்குளிர பார்க்கலாம். நமக்கு இப்படி ஒரு என்ன சொல்றது? இந்த மாரி ஒரு இடத்த மண்ண மிதிக்கறதுக்கே நமக்கு இந்த ஜென்மம் வந்து நமக்கு வந்து ஒரு குடுப்பினை வேணும்னு தான் சொல்லணும். எவ்வளவு நிகழ்ச்சிகள், எவ்வளவு அற்புதங்கள் இங்க இந்த இடம் திருக்கடையூர். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பார்க்குற அமிராபி பட்டர் பொறந்து, வளர்ந்தது எல்லாமே அந்த ஊர் தான். அந்த அபிராமி பட்டர் பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் குருக்கள் அந்த பரம்பரையில வந்தவர். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் ஒதுக்கப்படும். அப்படி இவருக்கு ஒதுக்கப்பட்ட வேலை பார்த்தீங்கன்னாக்கா, நாள் கிழமை சொல்றது, திதி சொல்றது, பஞ்சாங்கம் பார்க்கறது இதுதான் அவரோட ஆனா, அவர் அதையெல்லாம் தாண்டி அம்பாள் மேல பக்தியாவே இருந்து, அம்பாளோட பித்தராவே மாறுவார். திடீர்னு பேசுவார், திடீர்னு டான்ஸ் ஆடுவார், திடீர்னு அம்பாள்ட்ட பேசுவார். எல்லாம் பார்க்குறவங்க என்ன பைத்தியம்னு நினைப்பாங்க. இவர் பித்தர்ப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இவருக்கு தானே எவ்வளவு அவர் மன ஒருமைப்பாடு இருந்தா அம்பாள்ட்ட நேரடியாவும், மறைமுகமாவும் அவர் ஞானக்கண்ல என்ன நடக்குதுன்றத பார்ப்பார். அந்த ஒரு சக்தி யாருக்காவது கிடைக்குமா? இவருக்கு கிடைச்சு. ஏன்? அம்பாளோட இவரு தீவிர விசுவாசி. அம்பாள மட்டும் தான் வழிபட்டார்ன்னு நினைக்கலாம். பாடல்ல நம்ம 100 பாடல் போடும்போது பாருங்க, சிவபெருமானும் சேர்த்து தான் வழிபட்டிருப்பார் நெறைய பாடல்கள்ல. ஏன்னா சிவபெருமான் கோச்சுக்குவார் இல்லையா? "ஏப்பா என்னையும் கொஞ்சம் அப்பப்ப சேர்த்து விடன்னுவாரு." அதனால அப்படி பண்ணியிருப்பாரு. ஆனா அதுவும் உண்ம தானே.
சிவன் இல்லாம சக்தி இல்ல, சக்தி இல்லாம சிவனும் இல்ல. இவர் அம்பாளை எப்பவும் தொழுது பூஜை பண்ணுவாரு. அன்னைக்கு இவருக்கு ஒதுக்கப்பட்ட வேலை பார்த்தீங்கன்னாக்கா, பஞ்சாங்கம் பார்க்குற வேலை தான். அப்போ அந்த ஊர் வழியா தஞ்சாவூர்ல வந்து ஒரு மன்னர் வந்து என்ன பண்றாரு, அவங்க அப்பாக்கு திதி கொடுத்துட்டு நீர்நிலைகளை தேடி எங்க இருந்தோ வந்து அங்க திதி கொடுப்பார் தஞ்சாவூர்ல. திதி கொடுத்து முடிச்சுட்டு அது சரிதான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஊர் பக்கமா வர அந்த கோயில்ல போய் கேட்கிறாரு. இந்த கோயில்ல வந்து யாரு வந்து பஞ்சாங்கம் பார்க்குறவங்க 4 திதிகள்லாம் யாரு சொல்லுவாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்றது அபிராமி பட்டர் தான். அபிராமி பட்டர் தாங்க இன்னைக்கு அந்த வேலையை பார்க்குறாரு. நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவாருன்ன உடனே எல்லாரும் மன்னர் போய் கேட்கறதா, அவர் தானே வரணும். உடனே மன்னர் ரொம்ப எவ்வளவு நல்ல மன்னர் பாருங்க. அந்த காலத்திலேயே வந்து அந்த காலத்திலேயே எவ்வளவு ஒரு அவருக்கு தன்னடக்கம் ஒரு மரியாதை இருந்தா அவரை போய் தேடி இவர் கேட்பாரு. இவர் போய் கேட்கும்போது இவர் மனக்கண்ல எப்பவுமே தியான நிலையிலயும் யோக நிலையிலுமே இருப்பாரு இல்லையா. அப்போ இவர் மனக்கண்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அன்னைக்கு திதிகள்லாம் அம்பாள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு இருக்கு. அம்பா தாயே, இந்த திதிகள் முடிஞ்சிருச்சு, இப்ப என்னோட திதி ஆரம்பிக்க போகுது, என்னோட வேலையை நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு திதிகளா வரும்போது மன்னர் வந்து கேட்கும்போது இவருக்கு அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க காட்சி என்ன மனக்கண்ணில் பார்த்ததுன்னா, பௌர்ணமி திதி அம்பாள்கிட்ட போய் உத்தரவு வாங்குது. அமாவாசை முடிவடைந்து விட்டது, என்னுடைய வேலையை நான் தொடங்கலாமா அப்படின்னு சொல்லி பௌர்ணமி திதி உத்தரவு வாங்குது. இதுதான் அவர் மனக்கண்ணில் ஓடிட்டு இருக்கு. அந்த நேரம் போய் பார்த்து மன்னர் இப்ப என்ன திதின்னு தான் கேட்கிறாரு. அப்ப பௌர்ணமி வாங்குறது அவர் எப்படி போய் சொல்ல முடியும்? இன்னைக்கு பௌர்ணமி திதின்றார். உடனே இவருக்கு வந்துச்சு பாருங்க, இன்னைக்கு அமாவாசைங்கனால தான் நான் என்னுடைய தகப்பனாருக்கு தர்ப்பணம் கொடுத்து விட்டு வர்றேன். ஆனா நீங்க பௌர்ணமின்றீங்களே, பௌர்ணமினால் நிலவல்லவா வர வேண்டும் என்றார். இதுதான் அவர் சொன்னது. எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு நிலவு வரணும், வரலன்னா நீங்கள் தண்டனைக்குள்ளாவீர்கள். ஒரு மன்னர் அவர் வேலையை செஞ்சுட்டாரு. அவரு நம்ம கேலண்டர் பாக்குற மாதிரி அதுதான். இவர் பாக்குறதும் தப்பு இல்ல, இவர் மனக்கல்ல பார்த்ததை அப்படியே சொல்லிட்டாரு. அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த அபிராமி அந்தாதி. என்ன பண்றது, இவர் பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டார். அந்த பிரச்சனைல இருந்து வெளியில வரணும். பாத்துக்குங்க, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை, சாதாரண பிரச்சனையா இது? ஒரு அமாவாசை திதியையே பௌர்ணமியா மாத்துறதுங்கிறது நடக்கிற காரியமா? நடக்காத காரியம் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த காரியத்தையே இந்த பாடலை பாடி அம்பாளை குளிர்விச்சு அம்பாள் அந்த சரித்திரத்தையே மாத்தினாங்க இல்லையா? அப்ப பாத்துக்குங்க, நாம நினைச்சது நடக்காமையா இருக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆனா உள்ள முருகி மனம் ஒன்றுபட்டு 2 சொன்னீர் கண்ணீரை விட்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, அப்பா ஆத்தா எனக்கு இந்த பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு, எனக்கு இதை நிறைவேற்றி கொடு, நான் அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் கேட்கல, இந்த மாதிரி சின்ன பிரச்சனை தான் கேட்கிறேன், என் பிரச்சனையை முடிச்சு விடுன்னு அம்பாள்கிட்ட மனமுருகி வேண்டனா ஆத்தா நிச்சயம் நமக்கு அது நல்லது செய்வா. ஸோ அந்த காதல இருக்க அந்த நிகழ்ச்சி எப்ப நடந்து தெரியுமா? இவர் பாடல் பாட ஆரம்பிக்கிறார் இல்லையா? பாடல் பாட ஆரம்பிச்ச உடனே செஞ்சிடல ஆத்தா, செஞ்சிருவாளா அம்மா, நீ என்னதான் என்கிட்ட பக்தியா இருக்கிற, என்ன நீ என்னெல்லாம் பண்ற அதெல்லாம் செக் பண்ணிட்டே வந்து 78 பாடலை பாடி முடிச்சு கடைசியா ஒரு கோபத்துல ஒரு அந்த முடிப்பார். உன்னோட கடைக்கண்ணே போதுமே, இன்னும் எனக்கு ஏன் நீ வந்து திறக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி 79வது பாடலை பாடும்போதுதான் அம்பாள் காதுல இருக்கிற அந்த தடங்கத்தை, அதாவது தோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து வானல வீசி அமாவாசைய பௌர்ணமியா ஆக்குன நாள். இது எல்லாம் நடந்தது திருக்கடையூர். ஓகேங்களா? இப்ப தெரிஞ்சுங்க திருக்கடையூர் எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஸ்தலம். நான் 4 விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த பார்க்கடல் கடைஞ்சது, அப்புறம் மார்க்கண்டேயருக்கு 16ல இருந்து நிரந்தர என்றும் சிரஞ்சீவியா வாழ்வான்னு சொல்லி வரம் கிடைச்சது, அப்புறம் வந்து யமனை எரிச்சது, இந்த நிகழ்ச்சி நடந்தது எல்லாமே இதுதான். எது நடந்தாலும் என்ன பண்ணணும், விநாயகர் காப்பு பண்ணணும் இல்லையா? விநாயகர் காப்பு இல்லாம நடக்குமா? அதனால எப்பவுமே விநாயகரை வணங்கிட்டு தான் எல்லா வேலையும் செய்யணும். அவர் வணங்கினால்தான் அவர் அந்த அமிர்தத்தை ஒளிச்சு வச்சாரு விநாயகர். கல்லவாரண பிள்ளையாரா இன்னமும் இந்த இடத்துலதான் இருக்காரு நம்ம திருக்கடையூர்ல. வாங்க கணபதி காப்பு படிச்சுட்டு அடுத்த பாடல பார்க்கலாம். தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகு ஏழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே, காரமருமேனி கணபதி நிற்க கட்டுரையே. முதல்ல எடுத்து அழகா பாடி முடிக்கிறாரு. அந்த அபிராமி அந்தாதி என்னன்னா, முதல் வார்த்தை தான் கடைசி வார்த்தை. இப்ப இதுல கட்டுரையேன்னு முடிக்கிற இது காப்பு விட்டுருங்க. முதல் பாடல்ல பாத்தீங்கன்னா தெரியும், முதல் வார்த்தை என்ன முடியுதோ அதுல இருந்தா அடுத்த வார்த்தை அடுத்த பாடலோட முதல் வார்த்தையா இருக்கும். முதல் பதம் அடுத்த இது 2வது பதமா இருக்கும், 2வது பதம் 3வது, இப்படி முடிவும் இல்லாத ஆதியும் இல்லாம அந்த
அந்தமும் இல்லாம இருக்கிறது தான் அந்தாதி. தொடர்ந்துகிட்டே இருக்கும் 100 பாடல்கள். சரி, ஓகே. இப்ப நம்ம எடுத்த தலைப்பு என்ன? பக்தி பெருகணும். முதல் பாடல் என்ன? பாடல் 8ல இந்த உலகப்பற்று நீங்கி எனக்கு பக்தியை கொடுன்னு சொல்லி வேண்டுறாரு. பாடல் சுந்தரி எந்தை துணைவி. நமக்கு பக்தி உள்ள வந்தாதாங்க நம்ம கிட்ட இருக்க கெட்ட எண்ணங்கள்லாம் வெளியில போகும். கெட்ட எண்ணங்கள் விழுந்தா நல்ல எண்ணங்கள் வரும். நல்ல எண்ணங்கள் தான் எல்லாமே நல்லதாவே நடக்க ஆரம்பிக்கும். இதை விட நமக்கு ஒரு அதனாலதான் நான் முதல்ல இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கிருந்து ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி போவோம்? நல்ல வேலை, அப்புறம் கல்யாணம், குழந்தை அப்படி வரும் இல்லையா? அந்த மாதிரி தொகுப்புல நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரை எல்லாம் வந்தறி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே. சுந்தரி என்ன சொல்றாரு? நீ என் பாசத்தொடர், என்னோட இந்த உலக பற்ற என்கிட்ட இருந்து அரித்து எடு, வந்து அரிச்செடு. நீ யாரு? சிந்தூர வண்ணத்தினால், சிவந்த பொட்டழகி. நீ யாரு? அந்த மகிடன் தலைமையிலே நிக்கிற. மகிடன் நல்ல ஆள் கிடையாது, அவ ரொம்ப கொடுந்துயர் பண்ணவன். அவனுக்கே நீ கர்ணை காட்டி தலைமையில வச்சிருக்கிய, அந்த பாதத்தை என் தலைமையில வைக்க கூடாதான்னு அழகா கேட்கிறாரு. பாடல் எண் 41 புண்ணியம் செய்தனமே மனமே. இந்த பாடலோட பலன் என்ன? எல்லாமே அதுதான். சிறந்த அடியார்களை நட்பை பெற நம்ம பக்தி பெருகணும்னா நமக்கு அந்த பக்தி மார்க்கத்துல போகணும். அந்த பக்தி மார்க்கத்துல போகும்போது நமக்கு அதுக்குண்டான ஒரு குருமார்களோ, நமக்கு கைட் பண்றதுக்கு ஒரு ஆசான் வேணும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசான் கிடைக்கும் இந்த பதிகத்தை பாடினா. நம்ம அறியாமே நமக்கு கிடைப்பாங்க. புண்ணியம் செய்தனமே மனமே. என்ன புண்ணியம்? புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி ஆரம்பிச்சா பார்த்தீங்களா? நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே. நான் என்ன புண்ணியம் பண்ண? நீ மனமே புது பூங்குவலைன்னா நீ புதுசா பூத்த பூ. கண்ணியும் செய்ய கணவரும் கூடி. நீ மட்டுமா வந்த? உன் கணவரையும் கூட்டிக்கிட்டு வர. எதுக்கு? என்ன உன்னோட அடியார் கூட்டத்துல சேர்க்கறதுக்கு. நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடுவேன். நீ அந்த மகிடன் மேல வச்சிருக்க உன்னோட திருப்பாதத்தை என் தலை மேல வெயின்னு கேட்கிறார். அப்போ என்னிடத்துல இருக்கிற உலக பற்றெல்லாம் நீங்கும் கேட்கிறார். இது முழுக்க முழுக்க பக்தி பெருகிறதுக்காகவே பாடல். வீணே வழிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சியன்றி பேணேன் ஒருபொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன் இருநிலமும் திசை நான்கும் ககனமே. அதாவது பலி கொடுக்கின்ற தெய்வங்களை நான் ஏன் போய் பார்க்கணும்? ஏன்? நான் உன் மேல அன்பு வச்சுட்டேன், உனக்கு அன்பு நான் செலுத்திட்டேன். உன் புகழ்ச்சி தவிர வேற யாரை பத்தியும் நான் பேச மாட்டேன். உன்னோட திருப்பிரகாச மேனியை தவிர நான் வேற எந்த தெய்வத்தை பார்க்க போறேன்? இருநிலமும் திசை நான்கும் ககனமே. மேலுலகும் கீழுலகும் இருநிலம் திசை நான்கும், 4 திசையும் யாரு? நீதானே. பாடல் எண் 99 அருள் உணர்வு வளர. அருள் உணர்வும் வரணும், பக்தியும் வரணும்னா அருள் உணர்வு நம்ம உள்ள வளர வேண்டும். குயிலாயிருக்கும் கடம்பாட விடை கோல வேல் மயிலாயிருக்கும் இமயா சலத்திடை வந்து உதித்த வெயிலாய் இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயக்கன்று இமவான் அளித்த கணங்குழையே. அதாவது நீ எப்படி இருக்க? குயிலா இருக்க. எங்க? கடம்பா விடை. கடம்பா விடைனா கடம்பவனம். அம்பாள் எங்க தவம் செஞ்சா? கடம்பவனம். இந்த திருக்கடையூர்ல இருக்கிற இடமே கடம்பவனமா இருந்தது. அதுவும் ஒரு காரணம். கோலவியல் மயிலாயும் நீ தான் இருக்க. நீ யாரு? அந்த இமயாசலத்துடைய வந்துதித்த வெயிலாய். நீ அந்த சூரியனோருக்கு முதல் பாட்டே பாத்தீங்கன்னாக்கா உதிக்கின்ற செங்கதிர் தான் ஆரம்பிச்சிருப்பார். இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமா. இன்னமும் ஒரு கோவில் இருக்கு, கமலாம்பாள், அம்பாளுக்கு பேரு. இந்த 4 பாடல்களுமே நான் போட்டிருக்கிற தொகுப்பத்தினா நம்ம பக்தி. முதல்ல நம்ம அம்பாள்கிட்ட பக்தி செலுத்துவோம். ஏன்னா பக்தியில இருந்து ஆரம்பிச்ச எடுத்த உடனே இருக்கு, கடன் இருக்கு, செல்வம் சேர்றதுக்கு எல்லாமே, கடன் தீர எல்லாமே எடுத்தோன்னு நம்ம அதை கேட்கறது முறை கிடையாது. அதனால நம்ம முதல்ல அம்பாள்கிட்ட நம்மள முதல்ல ஒப்படைச்சிருவோம். அவளோட பாதத்துல நம்மள சேர்த்துடுவோம். இதுக்கப்புறம் நீதான் எனக்கு துணைன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட மன்றாடி மனமுருகி வேண்டி அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு சம்பந்தப்பட்ட பாடல்கள் ஆரம்பிச்சோன்னா ஆத்தா கண்டிப்பா மன நனைஞ்சு நமக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுப்பா.
இந்த பகுதி 1ல ஃபுல்லா பக்தி சம்பந்தப்பட்ட பாடல்கள் பார்த்துருக்கோம். இதுல இருந்து ஆரம்பிப்போம். இப்போ முன்னே உங்களோட வேண்டுதல் என்னன்னு வச்சுக்குங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு தாயே, இதை நீ முடிச்சு கொடு. அந்த பிரச்சனை எந்த பகுதியில் வருதுன்னு பாருங்க. அந்த பாடல்கள் எல்லாமே பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். 2வது, இதுல 100 பாடல்களும் பாட முடியாது. ரொம்ப ரொம்ப சிறப்பு. 20ல இருந்து 25 நிமிஷம் ஆகும். ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனை எப்ப வரும்னே தெரியாது இல்லையா? அப்ப இதை பாடினா அது வந்த இடமும் தெரியாது, போன தடமும் தெரியாது. இதை விட நமக்கு இப்படி ஒரு அபிராமி அந்தாதியில பாத்தீங்கன்னா, நோய் நீங்கிறதுல இருந்து, குழந்தை பிறப்புல இருந்து, கல்யாணம் ஆகறதுல எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைச்சு வேண்டி இந்த பாராயணம் பண்றீங்களோ கண்டிப்பா நடக்கணும்னு நானும் ஆத்தாள்கிட்ட வேண்டிக்கிறேன். நானும் ஒரு வேண்டுதல் வச்சேன், அது எனக்கு நிறைவேறிடுச்சு. இருந்தாலும் வேற ஒரு வேண்டுதல் வைக்கணும் இல்லையா? வைக்க ஆத்தா நிறைவேற்றி தரதான் ஆத்தாவோட வேலை. அதனால அது அடுத்து வைப்பேன். உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த இந்த பலன் தரும் பதிகமா நான் இப்ப மாத்திருக்கேன். அது வந்து ஆடி மாதம் பாராயணம் போட்டிருப்பேன், பார்த்தாலே தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.